கீரை பொரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம இந்த நீர்க்கடுப்புக்கு நல்லது. தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதை பொரியல் பண்ணி நம்ம சாதத்திலே போட்டு சாப்பிட்லாம் பார்த்துக்கோங்க. யாரெல்லாம் கீரை சாதத்தில் வெறும் குழம்பு இல்லாமல் நம்ம மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா வதக்கின உடனே அதான் மற்ற கீரை கூட நீங்கள் முருங்கைக்கீரை அகத்திக்கீரையெல்லாம் நம்ம ஆற வச்சு தான் சாப்பிட்ணும். தண்டுக்கீரை பார்த்திங்கன்னா அது சிவப்பு தண்டுக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பூ போட்டு செஞ்சிங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு வதக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுட்டு வரமிளகா ஒரு 6-7 போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கினோன்னே அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ கீரையை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கிருப்பேன். இப்போ ஏன்னா மண் இருக்கும், அடியில் மண் ஏதாவது தூசி ஈசி ரொம்ப இதாக இருக்கும், குருணையாக இருக்கும். அதுக்காக 2 தண்ணி விட்டு கழுவி எடுத்து தனியாக தண்ணி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீரையை போட்டு உப்பு போட்டு வதக்கலாம். இப்போ கீரை நல்லா அலசிட்டு போட்டாச்சு. இப்போ பூண்டு உப்பு போட்டுட்டேன். அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கீரைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. தண்ணியே நம்ம சேர்க்கலை. இப்போ நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ திருவி போட்டுக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம். சூப்பராக தேங்காய் பூ போட்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பெரிய வீடியோவில் கொடுக்குறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிகப்பு தண்டு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.